வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். கேதுவின் மகிமை. இந்த கேதுவை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளவு விஷயங்கள தன்னுள் அடக்கி வைத்து தன்மைகளையும், பலன்களையும் தன்னுள் வைத்து மக்களுக்கு அதை கொட்டி வாரி வழங்கிக் கொண்டிருப்பவர் தான் இந்த கேது பகவான். இந்த கேது பகவானுடைய நிலையை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பதிவ யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிர்றேன். இளைஞர்கள், இளைஞிகள், தோழர்கள் இவர்கள் இந்த பதிவை கட்டாயம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அவர்களுக்கெல்லாம் இந்த கேதுவினுடைய தன்மைகள் என்பது இருக்காது. அட்வைஸ் பண்றது, கருத்து சொல்றது, கதை சொல்றது இவனுங்களுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டில தான் இன்றைய இளைஞர்கள், இளைஞிகள், தோழர்களுடைய நிலை போயிட்டுருக்கு வந்து. நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்ல, குளிக்கிறதுக்கு நேரம் இல்ல, தூங்குறதுக்கு நேரம் இல்ல. இப்படி நேரம் இல்லாம செஞ்சு என்னத்த சாதிக்கிறீங்க? என்னத்த சாதிக்கிறீங்க? உங்களுடைய உடம்ப ஃபர்ஸ்ட்டு நீங்க உறுதியா வச்சுக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. 40 வயசுல, 30 வயசுல இறக்குறான் இன்றைய இளைஞன். அந்த வயசு முதியவர் 120 வயசு வரைக்கும் இன்னமும் இருக்கிறார். உடம்ப பார்த்துட்டு இருக்கார். அதனால இந்த இளைஞர்களுக்கும், இளைஞிகளுக்கும் சொல்றேன். இந்த பதிவ கேளுங்க. கேது பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் நீங்க என்னென்னலாம் அடையலாம், அதற்கு என்னென்னலாம் நீங்க செய்யணும் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல மிக தெளிவாக இருக்கும். கேது பகவானுடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த கேது பகவான் தான் அமைதியை கொடுப்பவர், சாந்தத்தை கொடுப்பவர், நிதானத்தை கொடுப்பவர், மொத்தத்துல சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். அவமானப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும் அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லாம தன்னை அடக்கி கொண்டு நிதானமாக வெளியே வருகிறார். அவர் அத்தனை பெயர்களும், அத்தனை பேரும் இந்த கேதுனுடைய தன்மையில இருக்கக்கூடியவங்க அப்படின்றத நினைச்சுங்க. கேது தொடர்பு இல்லாட்டினா அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்காது. அவமான நிலையை கொடுப்பாரு. அதுவும் கேது தான் தருவார். ஆனா, அந்த அவமானத்த தாங்கிக்கக்கூடிய நிலையும் இந்த கேது தான் தருவார். தாங்கி தான் ஆவணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விடுவார். வேற வழி இல்ல. தாங்கி தான் ஆவணும் அப்படின்ற அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 1 தடவ, 2 தடவ, 3 தடவ, 5 தடவ, 10 தடவ, 20 தடவ ஆகும்போது அது உங்களுக்கு பழகிவிடும். இப்படியெல்லாம் ஒரு தன்மையையும், பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கேது பகவான். இவருடைய மகிமையை பற்றி பதிவுக்குள்ள நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த கேது பகவான் இந்த பக்குவப்படுதல், சாந்தத்தன்மை, கதை சொல்லுதல், அறிவுறுத்துதல், நல்வழிப்படுத்துதல், நல்ல நோக்கத்தை விதைத்தல், இது போன்ற வேலையை செய்வதில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த கேது பகவானின் ஆளுமை தன்மை உடையவர்கள். அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானத்தை கொடுக்கக்கூடியவரே இந்த கேது பகவான் தான். ஞானம் என்னும் நிலையை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் கேது பகவானின் தன்மை உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். கேது பகவானுடைய தன்மை இல்லை என்றால் ஒருவர் நிதானமாகவே இருக்க முடியாது. ஒருவர் நல்ல வழியில் செயல்படவும் முடியாது. அப்போ கேது பகவானின் ஆள்மை ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். இன்னும் உங்களுக்கு விளங்கபடி சொல்ல வேண்டும் என்றால், சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த கேது தான். கேது பகவான் எவரவருக்கு தொடர்பு இல்லையோ அவர்கள் அத்தனை பேருக்கும்
சகிப்புத்தன்மை என்பது இருக்காது. நன்கு இதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ 9ல் எவருக்கெல்லாம் கேது பகவான் இருக்கிறதோ, அல்லது 3ல் எவருக்கெல்லாம் கேது பகவான் இருக்கிறதோ, 3, 9 2ல் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சமசப்தமாக வரும். 3ல கேது இருந்தா 9ல ராகு, அதே மாதிரி 9ல கேது இருந்தா 3ல் ராகு. இப்படி சமசப்தமாக வரும். மொத்தத்தில் 3ஆம் பாவகத்திற்கு கேது தொடர்பு வந்து விடுவார் 9ல் இருந்தால். 3ல் கேது இருந்தால் 9ல் தொடர்பு வந்து விடுவார். 9ம் 3ம் தொடர்பு ஏற்படும். கேது பகவான் இந்த ஸ்தானத்தில் இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு சகிப்புத்தன்மையோடு ஆய்வு செய்யும் திறனும் அதிகமாக இருக்கும். ஒரு சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளன்னு மிக ஆழமாக யோசிக்கக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள். அதுபோன்ற பாக்கியம் அமைவது மிகவும் கடினம். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாவகத்தில் கேது பகவான் அமருவார். இங்க குறிப்பா ஒன்று சொல்றேன். நம்ம தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் கூட 9ல் கேது பகவான் இருப்பார். சுக்கிரனோடு அவர் அமர்ந்திருப்பார். அதனால்தான் முதல்வர் அவர்கள் விவாகரத்து செய்யக்கூடிய நிலை உண்டு அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது பார்த்தோம். இது பர்டிகுலராக எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசையில் அவருக்கு குரு புத்தி போயிட்டு இருக்கு. குரு புத்தி முடிஞ்சு, சனி புத்தி முடிஞ்சு, புதன் புத்தி, அதன் பிறகு கேது புத்தி. லாஸ்ட் இந்த கேது புத்தி நடக்கக்கூடிய தருணத்தில் இவருக்கு அந்த விவாகரத்து என்னும் தீர்ப்பு நிலை அது நடந்து முடிந்துவிடும் என்பது அவருடைய ஜாதகத்தின் பிராப்தம். அதுபோலத்தான் கேது பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த பாவகத்தை சார்ந்த உறவை, பற்றை வெட்டி விடுவார். வெட்டும் திறன் கேதுக்கு உண்டு. லக்னத்தில் கேது அமர்ந்திருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது தேவையான பேச்சுக்கு தலை சாட்டுவார், தலையை செவி செய்வார், தலையாட்டுவார். ஜஸ்ட் ட்ராக் மாதிரி நீங்க தேவையில்லாத பேச்சை கொடுத்தீங்கன்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி டக்குன்னு கட் பண்ணுவார். அப்படிங்களா, சரி நல்லது, இந்த ஒரு வேலை இருக்கு எனக்கு, அது நான் முடிச்சுட்டு வரேன், ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாமே அப்படின்னு டைரக்டா போல்டாவே சொல்லுவாங்க. அப்போ நாம புரிஞ்சுக்கணும், ஓ அவருக்கு இந்த கருத்துல நாட்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, இந்த வார்த்தையை நம்ம எடுத்தது தப்பு போல அப்படின்ற மாதிரி நாமளே உணர்ந்துக்கணும். அப்போ அவருக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தையை நாம பேசும்போது அதுல அவங்க ஈடுபட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்திலும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னை சுத்தி ஒரு வட்டத்தை எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்வாங்க. இந்த கேதுவோட ஆளுமைக்கு உள்ளவங்க வட்டத்துக்குள்ளாரையும் யாரும் வரக்கூடாது, நானும் வட்டத்தை தாண்டி போக மாட்டேன் அப்படின்றதுல ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடியவங்க தான் இந்த கேதுவோட ஆளுமை உள்ளவங்க. சரி, இந்த ஞானம் என்பது எப்படி இவர்களுக்கு கிடைக்கிறது என்றால், ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டும். இந்த பக்குவப்படுவதற்கு அவர் நிறைய விலை தர வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நிறைய விலை தர வேண்டும் என்றால் என்ன? நான் சொன்னது போல சகிப்புத்தன்மை. ஒருவர் கன்னத்தில் அறைந்து விட்டு சென்றால் கூட அதை வாங்கி கொண்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவிற்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு இடத்தில் கடன் வாங்கி விட்டால் அவர் உங்கள் பரம்பரையே இழுத்து வசைப்பாடுவார். அதையெல்லாம் நீங்கள்
இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விட்டு போகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த மனப்பக்குவமும் தன்மையும் இருக்கும். சிலர் எதிர்வினை உடனே ஆற்றி விடுவார். கடன் நான் வாங்கினேன், நீ என்ன தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைகலப்போ இல்லை வாய்கலப்போ ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேது தன்மை உள்ளவர்க பார்த்தீங்கன்னா அத்தனையும் உள்வாங்கி வெளியே விட்டு விடுவார்கள். தேவைப்பட்டதை உள்ளே வைத்துக் கொள்வார்கள், தேவையில்லாததை வெளியே விட்டு விடுவார்கள். இந்த சகிப்புத்தன்மை என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி சகிப்புத்தன்மை அடைந்து அடைந்து மனிதர்களை அவர் கால்குலேஷன் செய்து விடுவார்கள். அதாவது மனிதனுடைய தன்மையை அறிந்து விடுவார்கள். மனிதனை எடை போட்டு விடுவார்கள். ஒருவர் பேசும் பேச்சை வைத்தே அவர் இந்த குணாதிசயம் உள்ளவர், அவர் நல்லவர், கெட்டவர் அப்படின்றத எளிமையா எடை போட்டுடுவாங்க இந்த கேது ஆளுமை உள்ளவர்கள். காரணம் அவர்கள் அனுபவிக்கும் அந்த அனுபவம் அவர்களுக்கு அத்தனை அறிவையும் ஊட்டிவிடுகிறது. ஒரு மனிதர் இப்படி பேசுகிறார் என்றால் அவர் இந்த குணாதிசயம் மிக்கவராக தான் இருப்பார் அப்படின்ற அந்த தன்மையை அவருக்கு கொடுத்து விடுகிறது. இந்த தன்மையை அடைந்தவுடன் அவர் மேலும் மேலும் மெருகேற ஆரம்பித்து விடுவார். மனிதனை எடை போட்டது முடிந்துவிட்டு காலத்தை எடை போட ஆரம்பித்து விடுவார்கள். கடந்த காலம் எதிர்காலத்தை எளிமையாக எடை போட்டு விடலாம். ஆனால் கடந்த காலத்தை உங்களால் யூகிக்க இயலாது. இது தர்க்கம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை இதுதான். எதிர்காலத்தை நீங்கள் சுலபமாக கணித்து விடலாம். இப்படித்தான் எதிர்காலம் இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு செவ்வாயில் குடியேறலாம். உண்மை. இன்னும் 10, 20 வருடம் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா செவ்வாயில இருப்பாங்க. இது சாத்தியம். நம்ம எதிர்காலத்தை கணிச்சிட்டோம். ஆனா இதே ஒரு 10 வருடத்திற்கு முன்னால், 20 வருடத்திற்கு முன்னால் நாம் என்ன பிறவியில் பிறந்தோம், நம் முன்னோர்கள் என்ன பிறவியில் பிறந்தார்கள், இந்த மனித குலம் எந்த நிலையை நோக்கி நகரப் போகிறது என்பது இது போன்ற அந்த கடந்த நிலையை நாம யூகம் செய்வது மிக மிக கடினம். கற்பனையும் ஒரு 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 கண்ணுக்கு தெரியாத ஒரு திறமையும் இதை வைத்துதான் நாம் முடிந்து போன காலத்தை, கடந்து போன காலத்தை, இறந்த காலத்தை நாம் ஆய்வு செய்ய முடியுமே தவிர அறிவை சார்ந்து நாம் எதிர்காலத்தை கணிப்பது போல் இறந்த காலத்தை கணிக்க முடியாது. நீங்கள் இந்த பிறவியில் இந்த பிராப்தம் வாங்கி வந்திருக்கிறீர்கள், போன பிறவியில் என்ன பிராப்தத்தோடு பிறந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வித்தியாசம் இருக்கு. செவ்வாயில் குடியேறுவீர்கள் என்று சொன்னால் அது நடக்கக்கூடிய உண்மை, கண்டிப்பா பாசிபிள், நடக்கும். ஆனால் நீங்க அடுத்த பிறவி, இதற்கு முந்திய பிறவியில் நீங்கள் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறீர்கள் என்றால் அது சாத்தியமா, உண்மையா அப்படின்னா அது அறுதியிட்டு சொல்ல முடியாது. அது சாத்தியக்கூறு அற்றது. எனவே அவரவர்கள் மெய்ஞானத்தால் அல்லது ஏதேனும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு திறமையால், ஒரு யூகத்தால் இப்படித்தான் கணக்கிட்டு கொள்ள முடியுமே ஒழிய நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ இந்த இறந்த காலத்தை யூகிக்கக்கூடிய ஒரு திறமையை தருவதும், எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய ஒரு திறமையை தருவதும், நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை சொல்லக்கூடிய ஒரு திறமையும், முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு நிலையை உங்களுக்கு கேது பகவான் வழங்கிவிடுவார். அதற்கு நீங்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டும். மனம் நல்ல பக்குவப்பட்டு நல்ல மெருகேற வேண்டும். அந்த மெருகேற்றத்தின் வெளிப்பாடுதான் நீங்கள் முக்காலத்தையும் உணர முடியும். நான் இந்த பதிவு போடும்போதே முதல்லையே உங்களுக்கு சொன்னேன். இந்த பதிவை பெரும்பாலும் இளைஞர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால்
கேது பகவானுடைய தன்மையை சொல்லும்போது அது கருத்துக்களையும் அதனுடைய அறிவுரைகளையும் கேட்பதற்கே ஞானம் வேண்டும். அந்த அறிவு, அந்த பக்குவம், அந்த பொறுமை, சாந்தம் இது அத்தனையும் இருக்க வேண்டும். கேதுவின் அனுகிரகம் பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த தன்மையில் இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த பதிவை பார்ப்பார்கள். கேதுவின் அனுகூலம் இல்லாதவர்கள் இந்த பதிவை பார்க்கவே மாட்டார்கள். அதற்கு வாய்ப்பும் இல்லை. எனவே கேதுவின் மகிமையை பற்றி மீண்டும் நாளை இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.